ஓகே. ஸோ நீங்கள் அண்ணன் கூட வந்து சீமான் அண்ணன் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அவர் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் நிறைய இடங்கள் அவர் பேசுகிறது இருக்குது பார்த்தீங்களா? ஸ்கிரிப்டே எல்லாம் மனுஷன் எப்படி இப்படி பேசுகிறாரு? ஏன்னா மரங்கள் நடும் விழா அப்படின்னு சொல்கிறாங்க, 2 மணி நேரம் பேசுகிறாரு. ஒரு இடத்துக்கு போனால் அங்கே ஒரு மணி நேரம் பேசுகிறாரு. ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொன்னாங்க, தம்பி எல்லா கன்னடம் இங்கேயே பேசிட்டாலாம் என்னால் அடுத்த இடத்துக்கு வேற போகிறேன் தம்பி. இன்னும் அந்த மனுஷன் மைண்ட் என்ன வச்சிருப்பார் அப்படின்ற கூட இருக்கும் போது அவர் என்னெல்லாம் பேசுவார், எப்படி முதல்ல ஜீனியஸ். அங்கே ஸ்டேஜில் பேசுகிற அதே விஷயங்கள் தான் எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். ஓகே. ரொம்ப ஜோவியெல்லாம் பேசுறது ரொம்ப கம்மி தான். அப்பப்போ நக்கல் பண்ணி சிரிச்சு பேசுறது. ஆமாம், நிறைய இந்த மண் சார்ந்து மக்கள் சார்ந்து இந்த நில வளங்கள் சார்ந்து தான் அதிகமாகவே பேசுவார். ஓகே. அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்து அப்படியே ஊறிடுச்சு. அதுவும் இந்த 2009க்கு அப்புறமேல இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா, எப்போ நம்மளுக்கான அந்த ஒரு இன அழிப்பின் போது இந்த நிலத்துல நடந்த எல்லா துரோகத்தையும் பார்த்தாரோ, அதுக்கப்புறமேல அவர் மனசுல முழுமையா நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. இப்போ கூட போன வாரம் கூட என்னை பார்த்து பேசும்போது அதான் ரொம்ப முக்கியமா இந்த நீர் வளங்களை பத்தி அதிகமா பேசினாரு. அதான் இந்த அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு, அதான் நான் இப்போ அண்ணன் பண்ற வேலையில ஒரு 0.01% நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒன்று நம்ம வச்சுட்டு போவோம்.